முத்துவும் ரவியும் மாடியில உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம முத்து இருந்துகிட்டு, டேய் பலகுரல் ரொம்ப பாவம்டா, எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்துற, பேசாம நீ போய் பலகுரல்கிட்ட சாரி கேட்டுட்டு முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு. நானும் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன், அவ வர மாட்டேங்கிறா, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நீத்து அது மாதிரி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என் கிட்ட கோவப்பட்ட நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம முத்து இருந்துகிட்டு, புரியுதுடா, அது சைடு கொஞ்சம் நியாயம் இருக்குல்ல, எப்படி ஒரு பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த பொண்ணு தான் பொறுத்துக்க முடியும், அதுவும் நம்ம பலகுரல் எப்பவுமே எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிற பலகுரலுக்கே கோவம் வந்திருக்குன்னா அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அதனால நீ முதல்ல போய் ஸ்ருதி கிட்ட சாரி கேட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பக்கத்துலயே மனோஜ் இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. மனோஜ் சும்மாவே இது மாதிரிதான் பேசுவாரு, இப்ப குடிச்சுக்கிட்டு வேற இருக்காரா. உடனே ஏய் ரவி, நீ ஏடா சாரி கேட்கறது, அந்த ஸ்ருதி தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு போதையில வளராது. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, டேய் உன் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சுன்னு அடுத்தவங்க வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறியா அப்படின்னு. ஏய் அப்படிதான் இல்ல, அதுவும் ஸ்ருதி பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு போதையிலேயே வளர்றாரு. ஸ்ருதி பண்ணதெல்லாம் தப்புலாம் இல்ல, அதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்னு நம்ம முத்து சொல்லி சமாளிச்சுட்டு, இப்ப என்னடா நீத்து பண்ணது தப்பு அப்படின்னு நீத்து வாயாலே ஒத்துக்கணும், விடு நான் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ரவி இருந்துகிட்டு, டேய் 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 நீ ஏதாச்சும் மறுபடியும் போய் குழப்பி விட்டுறாதா, இப்பதான் ஒரு மாதிரி எல்லாமே நார்மலா மாறிக்கிட்டு இருக்கு, மறுபடியும் நீ ஏதாச்சும் பண்ணிவிடாத அப்படின்னு. டேய் டேய் நான் அது மாதிரிலாம் பண்ணவே இல்லடா, போன தடவை நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம முத்து சொல்றாரு. அடுத்த நாளே நம்ம முத்து நீத்து வீட்டுக்கு போறாங்க. நீத்து வீட்டுக்கு போனோன்னு அவங்க நீத்து மட்டும் தனியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனா அங்க நம்ம முத்துக்கு ஒரு பெரிய ஷாக்கே இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம நீத்துவோட அப்பா அங்கதான் இருக்காரு. நீத்துவோட அப்பாவை பார்த்தோன்னே, நல்லதா போச்சு சார், கடைசியில உங்ககிட்டே பேசி முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னா நம்ம நீத்துக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இந்த விஷயம் அவருக்குலாம் தெரியாதுல்ல, அவருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே நம்மளை பத்தி நம்ம அப்பா தப்பா நினைப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே நம்ம நீத்து இருந்துகிட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம முத்து கிட்ட கண்ணாலேயே வேணான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா நம்ம முத்து, சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நீத்துக்கு இன்னுமே பயமாகுது. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதுவும் அவங்க அப்பா முன்னாடி சொன்னோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நீத்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஆனா நம்ம முத்து ரொம்ப கேஷுவலா, சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும் அதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீத்துவோட அப்பா ரூமுக்குள்ள போறாரு. ரூமுக்குள்ள போய் மாத்திரை போடும்போதே திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருது. உடனே சவுண்ட் கேட்கவும் நம்ம முத்து ஓடி போய் என்னாச்சு சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே நம்ம நீத்துவோட அப்பா நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு விழுந்துடுறாரு. நம்ம நீத்துவும் ஓடி வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம பயந்துகிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், உடனே தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம முத்து தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஓடி போய் கார்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துறாரு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஒரு மணி நேரத்திலேயே எல்லாமே நார்மல் ஆயிடுது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் நல்ல வேலை சீக்கிரம் கொண்டு வந்து காப்பாத்துனீங்க, இல்லைன்னா ஒரு உயிருக்கே பெரிய ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நீத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம நம்ம முத்துக்கிட்ட அழுதுகிட்டே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல என்ன இருக்குது, யாராச்சும் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நான் உங்க தம்பிக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன், உங்க தம்பியோட ஒய்ஃபுக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், உங்களையும் ஒரு மாதிரி தப்பா பேசிட்டேன், ஆனா இதெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்ப எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கும் இதுக்கு என்னமா சம்பந்தம், நீங்க பண்ணது தப்பு அது எனக்கு தெரியும், அதுக்காக உங்க அப்பா என்ன பண்ணுவாரு, ஆக்சுவலா இன்னைக்கு பேச வந்ததும் இந்த விஷயத்த பத்தி இல்ல, எனக்கு தெரியாதா அப்பா முன்னாடியே உங்க பொண்ணு படியும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு எனக்கு தெரியும்ல, நான் ஆக்சுவலா உங்ககிட்ட தான் பேச வந்தேன், ஆனா உங்க அப்பா இருக்கவும் சரி இந்த விஷயத்த பத்தி பேச வேணாம் வேற ஏதாச்சும் பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொன்ன உடனே நம்ம நீத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம நீத்து திரும்ப திரும்ப சாரி நான் உங்க வீட்டுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஸ்ருதி கிட்ட சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம முத்து இருந்துட்டு, இது சாரி கேட்கறீங்களா, ரொம்ப நல்லதா போச்சு, நீ சாரி கேட்டேன்னா பலகுரல் உடனே இறங்கி வந்துடும், நம்ம ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, இருங்க நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம முத்து இருந்துட்டு, போன்ல எல்லாம் வேணாம் வாங்க நேர்ல போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ருதி கிட்ட முத்து கூட்டிகிட்டே போயிடாரு. ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்ல நீத்துவை பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஷாக்கு. அங்க நீத்து ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்ச பாதி பேர் இப்ப ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை செய்யறாங்க. ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்ல இருக்க குமார் அதாங்க செப்பா இருப்பார்ல அந்த குமார் மேடம் நீங்க எங்க அப்படின்னு, இல்ல ஸ்ருதியை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு, சரி சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை கூப்பிட நம்ம குமார் போறாரு. குமார் போயிட்டு ஸ்ருதியை கூட்டிட்டு வந்தோன்னே நம்ம நீத்து ஓடி போய் சாரி சாரி ஸ்ருதி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னா, எது நேத்து நீங்களா அப்படி சாரி கேட்கறது அப்படின்னு நம்ம ஸ்ருதிக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. உடனே நம்ம முத்து வந்துட்டு பலகுரல் எப்படி நம்ம பிளானு அப்படின்னா, எது பிளானா எங்க இவருதாங்க எங்க அப்பாவை கஷ்டப்பட்டு காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி நம்ம நீத்து எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துகிட்டு அவ்வளவுலாம் பண்ணல, சும்மா கார்ல கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணேன், இது பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம முத்து தன்னடக்காம பேசுறாரு. உடனே நம்ம ஸ்ருதி இருந்துகிட்டு, முத்து உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், நீங்க எப்போதுமே யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்ம நீத்தும் இருந்துகிட்டு, நான் கூட முதல்ல இவங்களை தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்பதான் உங்களை பத்தியும் இவரை பத்தியும் எல்லாமே புரியுது, ரொம்ப மன்னிச்சிடுங்க ஸ்ருதி
அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஓப்பனா மன்னிப்பு கேட்கறாங்க நம்ம நீத்து. உடனே ஸ்ருதியும் சரி நீத்து, நான் கூட உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க உடனே இதை மாத்திக்குவீங்க அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னோட எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான், எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சாரு அப்படின்னோட நம்ம முத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே தயங்கிக்கிட்டே நிக்கிறாரு. ஸ்ருதி அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு நீத்து கேட்டோன்னே சொல்லுங்க நீத்து அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஸ்ருதி. உடனே இல்ல அந்த சோசியல் மீடியாவுல வீடியோ போட சொன்னீங்கல்ல அது மட்டும் அப்படின்னு எடுத்தோன்னே இல்ல இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, நான் அது ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், அது மாதிரிலாம் வீடியோ போட்டா உங்களுக்கு கஷ்டம் தானே, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம நீத்துக்கும் சந்தோஷமாயிடுது. ஏன்னா சோசியல் மீடியாவுல வீடியோ போட்டோம்னா எல்லாரும் கமெண்ட்ல தப்பு தப்பா தானே பேசுவாங்க. அதனால ஸ்ருதி வேணான்னு சொன்னது நீத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம முத்துவும் கொஞ்ச நேரத்திலே மீனாவுக்கும் ரவிக்கும் போன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு வழியா நம்ம ஸ்ருதிக்கும் ரவிக்கும் இருந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வீட்டுல தெரிஞ்சதுன்னா மனோஜ் தான் ரொம்பவே கஷ்டப்படுவாரு. ஆனா நம்ம ரோஹிணியை யோசிச்சு பாருங்க, ஒரு வழியா குடும்பம் பிரிஞ்சிரும் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க. கடைசியில பார்த்தா எல்லாமே சரியாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் சீரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.